பிரைஸ் தி லார்ட். துன்பங்களிலிருந்து விடுவிக்கும் தேவன். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:9. ஒரு தேவ மனிதனுக்கு வருகிற துன்பங்கள் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு அவைகள் பிரிப்பதில்லை. மாறாக அந்த துன்பங்களிலிருந்து தேவன் அவனை விடுவித்து காத்து ரட்சிக்கும் போது இன்னும் அதிகமாக கர்த்தரிடத்தில் உறவு கொள்ளவே அது காரணமாகி விடுகிறது. சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அதிகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்ற வேத வாக்கியத்தின்படி தேவ மனிதர்களுக்கு, விசுவாச தேவ பிள்ளைகளுக்கு ஒருவேளை அநேக துன்பங்களுக்குள்ளாக அவர்கள் கடந்து போக நேரிடலாம். ஆனால் வேத வசனத்தின்படி கர்த்தர் அந்த சோதனைகளை அவர் பிள்ளைகள் சந்திக்கும் வேளைகள் துன்பத்தின் விளிம்பில் இருக்கும் அவர்களோடு நின்று காப்பார் என்று வேதம் கூறுகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை அக்கினி சூழலில் போடும் வரைக்கும் தேவனிடத்தில் இருந்து அவர்களுக்கு பதில் இல்லை. ஆனால் அந்த அக்கினியில் அவர்களை போடும்போது தேவனே இறங்கிவிட்டார். அக்கினி கொழுந்து விட்டு எரிகிறது, அதை அவர்கள் கண்டார்கள். ஆனாலும் அக்கினி அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. காரணம், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவோடு தேவன் அந்த அக்கினியில் நடந்தார். பிள்ளைகளே, நாம் அனுபவிக்கும் அந்த துன்பங்களின் நடுவில் நாம் துவண்டு போகாதபடிக்கு தேவன் நம்மோடு கூட நின்று நம்மை விடுவிப்பார். 2 தீமோத்தேயு 3:11. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சத்தியத்தின்படி பக்தியாய் வாழ நினைக்கும் போது மனிதர்களுடைய தூஷணங்கள் வரலாம். எல்லாமே நமக்கு எதிராக செயல்படுவது போல தோன்றலாம், அல்லது எதிராகவே நிற்கலாம். இயேசு நாம் கடந்து வருகிற எல்லா பாதைகளிலும் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்கள் துன்பத்தை இன்பமாக மாற்றுவார். கலக்கம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனம் முறிவடைகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:8. சென்ற நாளில் இதே வசனத்தில் நெருக்கத்தை குறித்து பார்த்தோம். இதே வசனத்தில் அவர் கூறுகிற கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை என்று கூறுகிற வார்த்தை பார்க்கவும். ஒரு மனிதன் கலங்கும்போது அவன் மன தளர்வடைகிறான். ஆனால் அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனிதன் அவன் வாழ்வில் எவ்வளவு பெரிய கலக்கங்கள் வந்தாலும் அவனை தேற்றுவதற்கு இயேசு உண்டு, ஆவியானவர் உண்டு. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது லாசரு மரித்த அந்த சம்பவத்தில் மரியாளும் மார்த்தாலும் யூதர்கள் அனைவரும் அழுகிறதைக் கண்டு இயேசு ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார் என்று யோவான் 11:33 வாசிக்கிறோம். இயேசு கலங்கினார் என்ற அந்த தருணத்தில் அவர்களோடு கூட அழுது கொண்டு உட்காரவில்லை, கண்ணீர் விட்டு கொண்டு நிற்கவில்லை. நேராக கல்லறைக்கு சென்று லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டு மரித்தவனை உயிரோடு எழுப்பி அழுகிறவர்களை சந்தோஷ கடலில் மூழ்கச் செய்தார். அந்த இயேசு இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே எந்த பிரச்சனை குறித்தும் கலங்க வேண்டாம். யோவான் 13:21. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். இயேசு தன்னை ஒருவன் காட்டி கொடுக்கப் போகிறான் என்பதை குறித்து கலங்கவில்லை. அவரோடு கூட 3 ஆண்டுகள் ஒன்றாக பயணித்த தான் நம்பிய ஒருவனே தன்னை காட்டி கொடுக்கப் போகிறான், துரோகியாக போகிறான் என்று கலங்கினார். தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து கலங்கி போய் அப்படியே தனக்கு வருகிற துன்பத்திற்கு பயந்து ஓடவில்லை. தான் இதற்காகவே அழைக்கப்பட்டேன் என்று சொல்லி சோதனை தைரியமாக சந்தித்தார். சிலுவையை சகித்தார். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து தேவகுமாரன் என்று நிரூபித்தார். அதுபோல நம்முடைய வாழ்வில் நாம் நம்பினவர்கள் நமக்கு துரோகி ஆகிவிட்டால் கலக்கம் வரும். ஆனால் நம்மைப் போலவே பாடுகளை, துரோகங்களை சந்தித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஆகவே அவர் உங்களை அந்த சூழ்நிலையில் இருந்தும் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். போட்டுரு.